வணக்கம். உலகத்து உறவுகள் நலம் வேண்டி இன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறோம். இன்று கரை படிந்த கருப்பு ஜூலை. அது என்ன கருப்பு ஜூலை என்று நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். அதை பார்த்து அதை அனுபவித்து அதில் பட்ட கஷ்டங்கள் வேதனைகளுடன் தான் நாங்கள் எங்களில் 90% மக்கள் இந்த புலம்பெயர் தேசங்களுக்கு வந்திருப்போம். நீங்கள் அதை மறக்க கூடாது. எங்களின் அடுத்த சந்ததிகளும் இதை கேட்டு அறிந்து அதன்படி நடக்க வேண்டும் என்பதற்காகவே இது சொல்லுகிறோம். இது யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்துக்காக சொல்லப்படவில்லை என்பதை மிகவும் தாழ்மையாக சொல்லிக் கொள்வோம். நீங்கள் கிட்ட இருந்த நீரோடம்பு பிரச்சனை பற்றியோ அதுவும் ஜூலைலாம் நடந்துட்டு தான் இதுக்கு முதல் இலங்கைக்கு கூடாது 1983 நடந்த கருப்பு ஜூலை பற்றி சொல்ல வரோம். 1983 நடந்த கருப்பு ஜூலை பற்றி தான் நாங்கள் இலங்கையில் தமிழ் உறவுகளை கொன்று குவித்த இந்த கருப்பு ஜூலை இனிய தமிழ் உறவுகளால் மறக்கப்படக்கூடாத கருப்பு ஜூலை 1983 ஆகும். சரியாக 1981 ஆண்டு 23ஆம் தேதி அந்த கொடுமை இலங்கையில் கொழும்பிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு நாடு முழுவதும் மெல்ல மெல்ல வியாபித்து எத்தனையோ தமிழ் உறவுகளின் உயிர்களை, உடைமைகள், சொத்துக்கள் எல்லாமே சூறையாடப்பட்ட ஒரு கொடூரமான கருப்பு நிகழ்வாகும். இலங்கை என்ற ஒரு சிறிய நாட்டில் வாழ்கிற 2-3 இனங்களில் அதிகார வர்க்கமாகிய சிங்கள இன மக்களால் தமிழ் மக்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட இந்த இன அழிப்பாகும். அதற்கு இலங்கை அரசியல் தலைவர்களும் அப்போதிருந்த ஜனாதிபதியும் அனுமதி வழங்கியிருந்தார் என்பதே ஒரு ஆச்சரியமான உண்மையாகவும் இருக்கிறது. இலங்கையின் சரித்திரத்தில் அழிக்க முடியாத ஒரு வடுவாக இனங்களுக்குள் ஏற்பட்ட இந்த வேண்டாத வெறுப்பான நிகழ்வாக அது நடந்தும் முடிந்தது. தாமுண்டு தம் வேலையொன்று இருந்து வாழ்ந்த அப்பாவி தமிழ் மக்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட காட்டு மிராண்டித்தனமான வன்முறைகளுக்கும் தமிழர்கள் குருவி போன்று கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அவர்கள் கட்டிய வீடுகள், வாசல்கள், சொத்துக்கள் எல்லாத்தையும் அவர்கள் ஒரே நாளில் இழந்து உயிரையும் இழந்த ஒரு துர்ப்பாக்கியமான நிகழ்வுதான் இந்த கருப்பு ஜூலை 23 ஆகும். 1983 ஆண்டில் அன்றைய காலகட்டத்தில் ஆட்சி செய்த அரசியல் தலைவர்களின் ஏகோபித்த அனுமதியுடனே இந்த கொடூரம் நடத்தப்பட்டது என்பதை உலக ஐநா சபையால் உற்று நோக்கவும் பட்டுள்ளது, அங்கீகரிக்கவும் பட்டுள்ளது. இலங்கை சுதந்திரம் அடைந்த 1948 ஆண்டிலிருந்து இன்று வரை தான் தோன்றித்தனமாக ஆட்சி செய்த இந்த அரசாங்கங்களின் அதி உயர் பதவிகளில் இருந்தவர்களின் திட்டமிட்ட இன அழிப்பின் அடையாளமாகவே இதை உலக நாடுகள் அவதானிக்கின்றன. இதன் முக்கிய பின்னணி என்னவென்றால் 77ஆம் ஆண்டில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த ஐக்கிய தேசிய கட்சியின் அரசே இந்த இன அழிப்பை தைரியமாக செய்தது. இதற்கு முழு முதல் காரணமாக இருந்து செயல்பட்டவர் JR ஜெயவர்தனா அவர்கள் என்று சிங்கள ஊடகவியலாளருமான பியதாசா அவர்கள் எழுதியுள்ள ஸ்ரீலங்கா ஹாலோகாஸ்ட் அண்ட் ஆஃப்டர் என்ற புத்தகம் இந்த இனப்படுகொலை பற்றி அங்கு என்ன நடந்தது என்பதை அப்படியே எழுதியுள்ளார். அதிலிருந்து சில உண்மையான பக்கங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம். இலங்கையில் முதல் பெண் பிரதமராக இருந்த ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்காவின் குடியுரிமையை பறித்தவர்தான் இந்த JR ஜெயவர்தனா. இவர் அதிலிருந்து மெல்ல மெல்ல முன்னேறி சம்பள உயர்வு கேட்டு போராடிய தொழிலாளர்களின் தொழில் பறிப்பு, தன் அரசிற்கு எதிராக யார் யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ, இல்லை அரசாங்கத்துக்கு எதிராக யார் யாரெல்லாம் தீர்ப்பு கூறுகிறார்களோ அவர்களின் வீடுகளுக்கே சென்று மிரட்டுவது, கொலை செய்வது என்று ஆரம்பித்த இவரின் அட்டகாசங்கள் படிப்படியாக வளர்ந்து யாழ் நூலக தீயை எரிக்கும் அளவிற்கு அது மெல்ல மெல்ல முன்னேறியது. அப்படி அந்த அரசியல் அராஜகம் அரசாங்கத்துடனே நடந்தது. இதே நேரத்தில் வடக்கில் தமிழ் மக்கள் அரசியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு கேட்டு பல குழுக்கள் அந்த அரசுடன் முருகல் நிலையில் இருந்த போது இதன் ஆரம்ப புள்ளியாக விடுதலை புலிகளின் முக்கிய உறுப்பினராக இருந்த சீலன் என்பவரை முதலில் குறிவைத்து இந்த அரசு இந்த சீலன் அவர்களின் மரணத்தை நடத்தியது. இதற்கு பழி தீர்க்கவென்றே 1981ஆம் ஆண்டு ஜூலை 23ஆம் தேதி திருநெல்வேலியில் ரோந்து செய்து கொண்டிருந்த இராணுவ ட்ரக் வண்டி மீது கண்ணிவடி தாக்குதல் நடத்தப்பட்டு அதில் 13 இராணுவத்தினர் கொல்லப்படுகிறார்கள். இந்த திடீர் மரணங்களால் தெற்கே சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அனுதாபலையை அங்கே ஏற்படுத்தப்பட்டது. அதனால் வழக்கத்திற்கு மாறாக இறந்த அந்த 13 இராணுவத்தினரின் உடல்களும் கொழும்பிற்கு கொண்டு வரப்பட்ட போது அந்த நிகழ்வை காணவென்றே பல பொதுமக்கள் கூடியிருந்த போதே இந்த இனப்பிரச்சனை வெடித்தது என்றே அவர் சொல்லுகிறார். இவர்கள் திடீரென்று கொழும்பில் உள்ள தமிழர்களின் வீடுகளுக்கு சென்று, கடைகளுக்கு சென்று அவர்களின் உடைமைகளை தமிழர்களை வெட்டி கொலை செய்து வீடுகளின் சொத்துக்களை சூறையாடி துவங்கினார்கள். கைக்குண்டுகள், பொல்லுகள், வாள்கள் சகிதம் ஆட்கள் கூட்டமாக சென்று தமிழர்களின் வீடுகள்,
வியாபார தலங்கள், உடைமைகள் என்று எல்லாவற்றையுமே சூறையாடினார்கள். அப்போது அங்கே போலீஸ் பிரசங்கம் நிறையவே இருந்தது, இராணுவமும் இருந்ததும் அவர்கள் எதுவுமே செய்யாது கைகட்டி வாய்ப்பொத்தி வேடிக்கை பார்த்தார்கள் என்பதுதான் ஒரு கவலையான விடயமாக மக்களுக்கு தெரிந்தது. இந்த நாசகார இன அழிப்புக்கு ஆளுங்கட்சி உறுப்பினர்கள், நகரசபை உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், பாதாள உலக கும்பல்கள் என்று பல தாதாக்கள் என்று பல கோஷியே களமிறக்கப்பட்டது. இவர்களால் எப்படி தமிழர்களை இனங்கண்டு எக்ஸாக்ட்லியாக தாக்க முடிந்தது என்று நீங்கள் பல பேர் நினைப்பீர்கள், யோசிப்பீர்கள். இதோ அவர்கள் கொழும்பு தேர்தல் திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். அங்கே வாக்காளர் அட்டவணையை எடுத்துக்கொண்டு எங்கே தமிழர்கள் நிரந்தரமாக வாசிக்கிறார்கள் என்ற அந்த அட்டவணையின்படிதான் இந்த தாக்குதலில் மிக துல்லியமாகவும் மிக திறமையாகவும் திட்டமிட்டு அவர்கள் தாக்கினார்கள். அங்கே கொழும்பு சுற்றாடலில் வாசித்த 100% விதமான தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள், உடைமைகள் பறிமுதல் செய்யப்பட்டது என்ற ஒரு கருப்பு ஜூலாயின் ஒரு மறக்க முடியாத அத்தியாயமாக இன்றும் இருக்கிறது. கொழும்பில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த இன அழிப்பானது மெல்ல மெல்ல கண்டி, நுவரேலியா என்று இலங்கை முழுவதிலும் பரவியது. அத்துடன் அது நின்றதா என்றால் இல்லை. அதன் உச்சகட்டமாக சிறைச்சாலையில் இருந்த 35 சிறை கைதிகளையும் குட்டிமணி உட்பட படுகொலை செய்யப்பட்டார்கள். அரசாங்கத்தினுடைய அனுசரணை இல்லாமல் இப்படி ஒரு கொலைவரியாட்டம் அதுவும் சிறைச்சாலைக்குள் நடத்த முடியுமா? மக்களே யோசித்து பாருங்கள். இப்படி இந்த கருப்பு ஜூலாயின் இன அழிப்பை விவரிக்கிறது எழுத்தாளர் பியதாசாவின் இந்த புத்தகம். முடியுமானால் அந்த புத்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்கள் மக்களே. இது ஒன்று நாங்கள் யோசித்தோ அல்லது இங்கே நடந்ததை கேட்டு சொல்லவில்லை. ஒரு சிங்கள உடவியார் பியதாசா என்பவர் எழுதின புத்தகத்திலிருந்து சில பக்கங்களை, கொடூரமான பக்கங்களை உங்களுக்காக பகிர்ந்துள்ளோம். இந்த மோசமான இனத்துவச எண்ணத்துடன் இந்த ஆட்சியாளர்கள் ஏற்படுத்திய இந்த கருப்பு ஜூலாய் இன அழிப்பு இறுதியில் தமிழர்களின் வாழ்க்கையை அல்லது வளங்கள் நிறைந்த இலங்கையை இருண்ட ஒரு தேசமாகவும் ஏழை நாடாகவும் மாற்றியதுதான் உண்மை. என்றாலும் தமிழ் உறவுகளால் மறக்கப்படக்கூடாத நாளும் இந்த கருப்பு ஜூலாய் தான் மக்களே. இந்த நடந்து முடிந்த இந்த துயரமான சம்பவங்களால் மக்கள் இனவண்ட ரீதியில் ஒன்றுபட வேண்டும். இந்த ஒற்றுமை தமிழரின் உறவை அடுத்த கட்டங்களை நோக்கி முன்னேற்றும் மக்களே. எங்களுக்குள் நடந்த அநீதிகள், இன அடுக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள் பற்றிய உண்மையான சரித்திரங்களை நாங்களும் அவ்வப்போது ஞாபகப்படுத்தி பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் எங்கள் அடுத்த தலைமுறையினரும் இதில் என்ன நடந்தது என்பதை அறிந்து அதற்குரிய விதத்தில் அவர்கள் செயல்பட வேண்டுமே தவிர இதை நாங்கள் சொல்வதன் மூலம் ஒரு இனங்களுக்கிடையே நாங்கள் வேறுபாட்டையோ துவசத்தையோ ஏற்படுத்துகிறோம் என்று தயவு செய்து நினைக்காதீர்கள். எங்களுக்கு நடந்து முடிந்த அநீதிகளை, கொடுமைகளை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அப்போதுதான் நாங்கள் சரியான பாதையில் செல்லவும் முடியும் என்றே நம்புகிறோம். இந்த கருப்பு ஜூலாய் தமிழ் மக்களால் மறுக்கப்படவோ கூடாததாக இருக்கவும் வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். என்றாலும் இந்த இனங்களின் ஒற்றுமை மிகவும் முக்கியமானது என்றே மீண்டும் சொல்லுகிறோம். மீண்டும் நல்லதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களும் பார்த்து பயன்பெற வேண்டும் என்று நினைத்தால் ஷேர் பண்ணுங்க. அத்துடன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.